அவங்க ஆட்சியில் இருந்தாங்களே 2014 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்களே தமிழுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. உங்க நினைவுல ஒண்ணு சொல்லுங்க. நீங்க பயங்கரமா வந்து கூட நின்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முட்டு கொடுப்பீங்களே. திமுக காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழ் செய்த ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சார், இந்த போராட்டத்தின் முடிவே எப்படி முடிஞ்சது? அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தி மட்டும்தான் வரும்போது ஹிந்திக்கு பதில் ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷும் தொடரும்னு அறிவிக்கிறதுல இருந்தா அது வந்து எழுத்துல கொடுத்தது. சரிங்களா? சட்டம் இருக்குதா? அரசமைப்பு திருத்தப்பட்டிருக்குதா? அரசமைப்பு இட்ஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு ப்ரோமோட் ஹிந்தின்னு சொல்லுது. அது இப்ப பாஜக மாத்தலையே. ஆமாங்க, பாஜக சொல்லலையே. நீங்க தானே சொன்னீங்க பாஜக சொல்லிச்சா நான் தான் தமிழ் காவலர் ஹிந்தி எதிரின்னு. நீங்க தானே சொன்னீங்க தமிழ் காவலர் ஹிந்தி எதிரின்னு. ஹிந்தி தெரியாது போலான்னு சொன்னது யாரு? நீங்களா அவங்களா? பாஜக ஏன் சொல்றீங்க? திமுகவில் எப்படி சார் அதை திருத்த முடியும்? ஆட்சியில் இருக்கும்போது திருத்த முடியலையா? உங்களுக்கு நிபந்தனை கொடுக்க முடியல. பாஜகவோட கூட்டணியில இருந்துச்சு திமுக. செஞ்சீங்களா? அப்பயும் செய்ய முடியல. இல்ல செஞ்சீங்களா? ஏன் செய்யல? அப்ப நான் மக்கள் நலனுக்காக நீங்க செய்ய முடியாம தமிழர் நலனுக்காக நீங்க எதுவும் செய்ய முடியாம தமிழ்நாட்டுல இருந்து அதிகபட்சமே 40 பேர் தானே சார் புதுச்சேரியோட சேர்த்து. சார் உங்களை நம்பி ஆட்சி இருந்துச்சா இல்லையா? நீங்க ஆட்சியில இல்லன்னா ஆதரவு கீழே விழுந்துரும் நிலைமை இருந்துச்சா இல்லையா? இது வேணும்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து 80 பேர் கூடாதும்பாங்கல்ல. அவ என்ன பண்ணிட்டு போறா? நமக்கு என்ன சார்? நீ யூபி காரனுக்கா வேலை பாக்குறீங்க? அப்ப ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் நிக்க முடியும். காமன் மினிமம் பூரா வச்சீங்கல்ல, அதான் சார் அதுல போட்டு நீங்க வைக்க வேண்டியதானே. தமிழுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் நாங்க